பீட்ரூட் எக் ரைஸ். பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பீட்ரூட்டை வச்சு எக் ரைஸ் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, சென்டராக கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கூட உப்பு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சாதம் போட்டு சாதமும் பீட்ரூட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க. கொத்தமல்லி தழை நல்லா பொடிசாக நறுக்கி தூவி விட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.